அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தங்க நகைகள் நிறைய சேர்வதற்கு நமக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் நாமளே கோல்டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நிறைய பதிவுகளை அதில் பதிவு பண்ணிட்டு வரும். இருந்த போதிலும் நிறைய சகோதரிகள் மறுபடியும் கேட்டுக்கொண்ட காரணத்தினால சமீப காலமாக ஒரு இரண்டு தான் நினைக்கிறேன், 2-3 வீடியோக்கள் மறுபடியும் நான் அதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு மறுபடியும் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினால. ஆனால் இப்போ நான் சொல்லுகின்ற இந்த பதிவு இதுவரை அந்த கோல்டு அப்படின்ற பிளேலிஸ்டில் இல்லை, நாம் சொல்லவும் கிடையாது. சுவிட்ச் போர்டு இது, அதாவது தங்கம் அதிகப்படியாக சேர்வதற்கு உண்டான சுவிட்ச் போர்டு இது. இதை சொல்வதின் மூலமாக தங்கம் அதிகப்படியாக சேரும். அது என்ன சுவிட்ச் போர்டு, என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தின் மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கணும். அதாவது அந்த விஷயத்தை நாம் பழிக்கக்கூடாது. என்கிட்ட அது வராது, என்கிட்ட இல்லை, அது சேராது, அது அப்படி கிடையாது, அது நல்லது கிடையாது அப்படின்னு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பழிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா எல்லா மனிதருக்குள்ளேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம் நல்லதை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். அவர்களுடைய கெட்டதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அது அவருக்கு ஒன்றும் ஆகாது, நமக்குத்தான். அவருடைய கெட்டதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கெட்டது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் எப்பொழுதுமே நல்லதை பார்த்து கொண்டு நம்முடைய எண்ணங்களையும் நல்லதாக வைத்துக்கொண்டு தெளிவாக வைத்துக்கொண்டு நாம் கடந்து சென்று விட வேண்டும். அந்த மாதிரி தான் இந்த கோல்டு அதிகமாக விலை ஏறிடுச்சு, என்னால் அதை வாங்க முடியாது, என்கிட்ட பணம் கிடையாது, எனக்கு வாங்குகின்ற யோகம் கிடையாது, ராசி கிடையாது, என்கிட்ட தங்கம் சேராது, இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு ஏறினா என்ன, கோல்டு என்னால் வாங்க முடியும், என்கிட்ட நிறைய இருக்குது, இன்னமும் நான் வாங்குவேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் சீட்டு போட்டு வச்சுருக்கிறேன், சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த பணத்தை வச்சு நான் தங்கத்தை வாங்குவேன். தங்கம் அப்படின்றது இப்பொழுது பூமிக்கு நிகரான ஒரு சொத்தாகிவிட்டது, அதை நான் சேர்த்து வைப்பேன், அதுவே ஒரு பெரும் சொத்து எனக்கு. இப்படி அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு தங்கத்தை கழுத்தில் போட்டு பாருங்கள், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மூஞ்சில் நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும். 4 இடத்துக்கு போட்டுட்டு போங்க, உங்களை கௌரவமாக பார்ப்பாங்க. இல்லாதவர்களுக்கு கௌரவம் இல்லை அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. இந்த தங்கத்தினுடைய அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது, இல்லையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டியது கிடையாது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். இல்லாதவர்களும் அதை நம்மிடத்தில் ஆகர்ஷணம் செய்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்கணும். நம்முடைய முயற்சியில் எந்த விதமான தோய்வும் இருக்கக்கூடாது. உற்சாகம் அப்படின்றது நம்முடைய முயற்சியில் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தங்கம் என்கிட்ட வரும், நிறைய சேரும், நான் இதெல்லாம் போட்டுப்பேன் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டே இருக்கணும். இப்போது அந்த சுவிட்ச் போர்டை பார்க்கலாம். அந்த சுவிட்ச் போர்டை தினம்தோறும் நாம் உச்சரிக்கணும். எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 51 முறை அல்லது 108 முறை இதை உச்சரிக்கலாம். தினந்தோறும் மாலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ளே உச்சரிக்கலாம். எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால், தங்கம் நமக்கு எத்தனை நாள் வேண்டுமோ, எவ்வளவு நாம் அதை ஆகர்ஷணம் செய்துக்கணுமோ அத்தனை நாள் நாம் அதை உச்சரிக்கலாம். அதனால் இதற்கு இத்தனை நாள் அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு சுவிட்ச் போர்டு ரொம்பவே அற்புதமாக நமக்கு வேலை செய்யும். பிளட்டோரா அப்படின்ற ஒரு சுவிட்ச் போர்டு. பிளட்டோரா அப்படின்னா எனிதிங் யூனிவர்ஸ், எனிதிங் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் நமக்கு அது ஆகர்ஷணமாகும். அப்போது இந்த பிளட்டோரா அப்படின்ற வார்த்தையோட கோல்டு மேஜிக் அப்படின்றத நாம் சேர்த்துக்கணும். அப்போ என்ன சொல்லணும், 51 முறை மாலையில் தினம்தோறும் பிளட்டோரா கோல்டு மேஜிக், 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 பிளட்டோரா கோல்டு மேஜிக் அப்படின்றத நாம் சொல்வதின் மூலமாக
தங்கம் அப்படின்றது வந்து நமக்கு ஆகர்ஷணம் ஆகும். நிறைய தங்க நகைகள் வாங்குகின்ற யோகம் ஏற்படும். மூக்குத்தி கூட என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்பவர்கள் மூக்குத்தி வாங்கி, நிறைய கம்மல்கள் வாங்கி, வைர மூக்குத்தியும் வாங்கி, அதற்கு பிறகு வந்து நீங்கள் செயின், நெக்லஸ்ஸு, வளையல்கள் இப்படி விதவிதமாக வாங்குகின்ற யோகத்தை இந்த பிளட்டோரா கோல்டு மேஜிக் அப்படின்றது வந்து நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும். 6 to 7 மாலையில் 51 அல்லது 101 முறை நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ வந்து இதை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக கோல்டு அப்படின்றது உங்களுக்கு ஆகர்ஷணம் ஆகும். அவ்வளவு ஒரு அற்புதமான சுவிட்ச் வேர்டு இது. தங்கம் சேரணும் அப்படின்று நினைப்பவர்களுக்கு இப்பொழுது தங்கம் வந்து ஒரு எட்டாத ஒரு கனியாக இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த ஒரு வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக அது எட்டும் கனியாக நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி நாம் வாங்குகின்ற தங்கத்தின் மூலம் அதை ஒரு சொத்தாகவே நாம் ஆக்கிக்கொள்ளலாம். ஏற்கனவே திரிபுஷ்கர யோகங்கள் நாம் சொல்லிகிட்ருக்கோம். அதில் தங்கம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது தங்கம் நம்மிடத்தில் வருவதற்கு உண்டான ஒரு வழியை ஒரு பாத், ஒரு வழி, அதாவது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு தங்கம் வரணும் அப்படின்னா அப்போது இந்த ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தங்குதடை இல்லாமல் நம்மிடத்திற்கு வந்து சேரும். அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு இது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை உச்சரிக்கின்ற காலத்தில் நமக்கு எந்த விதமான அந்த விதிமுறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுவிட்ச் வேர்டுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. மாலை நேரம் அப்படின்றதுனால விளக்கேற்றிட்டு கூட நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம், இந்த 51 108 முறை 5-10 நிமிஷம்தான் ஆகும் பிளட்டோரா கோல்டு மேஜிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால் எல்லாருமே உச்சரிங்க. எல்லாரும் நிறைய 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 தங்கத்தை சேர்த்துக்கோங்க. அதை உங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக எல்லாரும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெறுங்கள். ரொம்பவே ஒரு அற்புதமான சுவிட்ச் வேர்டு இது. இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு எல்லாருக்கும் தங்கம் நிறைய நிறைய ஆகர்ஷணம் ஆகணும் அப்படின்றத நானும் மனசார வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி அற்புதமான பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக அது உங்களுக்கு வரும். தினம்தோறும் நாம் ஷார்ட் ரூபத்தில் ஒரு வீடியோ, பெரிய வீடியோ 2 போட்டுட்ருக்குறோம். எல்லாத்தையும் நிச்சயமாக பார்க்கணும், லைக் பண்ணணும். ஹைப் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுங்கள். அவர்கள் பார்த்து செய்தால் அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிளட்டோரா கோல்டு மேஜிக், பிளட்டோரா கோல்டு மேஜிக், பிளட்டோரா கோல்டு